ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால எல்லா சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூட்டலை நம்ம எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, எங்கள் மீது அளவில்லாத கிருபையை பொழிந்தவரே, அன்பாகவே இருக்கின்றவரே, ஒருவருக்கு சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருப்பவரே, பரிசுத்தரே, ஒருவரும் காணக்கூடாதவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிதாவாகிய தேவனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனான யெஷுவா ஹமஷியாவின் வருகையில நாங்கள் கரை திரை பிழை அற்றவர்களாக அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படியான கிருபை ஞானம் எங்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாக யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். பிதாவாகிய தேவனே, எங்கள் தவறுகளையும் தப்புதங்களையும் தயவாக கிருபையாக மன்னித்து கிருபை இரக்கங்கள் எல்லாம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தங்கும்படியாக செய்வீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுடைய நடக்கைகள், பேச்சுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் தாமே பிரதிபலிக்கும்படியாக எங்களை சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். இதோ இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலிலே பரிசுத்தமாக்கப்பட்ட, இந்த சபை கூடுதலிலே அங்கீகரிக்கப்பட்ட, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். இதில் ஏறக்கூடிய துதி ஆராதனை நீர் தாமே அங்கீகரித்து எல்லா துதியும் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுவீராக. உம்முடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி வழி நடத்துவீராக. பிதாவே, வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற எங்கள் யெஷுவா மகாராஜாவே, சீக்கிரமாய் வரப்போகிறவரே, கண்கள் யாவும் காணப்போகிறதே, முழங்கால்கள் யாவும் அடங்க போகிறது, நாவுகள் யாவும் அறிக்கையிட போகிறது. வருகைக்காக உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்துவீராக. நீரே மகிமைப்படுவீராக. யெஷுவா ஹமஷியா நாமத்தினால் இந்த ஓய்வு நாள் சபை கூடுதல் ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 47வது வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் பிரியப்படுகிற அவருடைய கற்பனைகளின் பேரில் நாம் மன மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவரே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதே மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில நாம் அவருடைய மகத்துவத்திற்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய அன்பிற்காகவும் இந்த வேளையில அவரை நாம் என்ன பண்ண போறோம்? துதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவரும் துதிக்க பார்க்கிறதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 15 அதிகாரம்
அல்லேலூயா. சாரி, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அவரே என்றென்றைக்கும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் 3 நாளாக கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை தேவன் அவருடைய கிருபை அனுதினமும் தந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த கிருபைக்காக இந்த வேலையில நன்றி செல்வது மட்டுமாக இந்த வேலையை துதிக்க போறோம். தேடி வந்து மீண்டும் அந்த கிருபையை கடனை உயரத்தை துதிப்போமாவே. அழைத்துக் கொண்டீரே, காத்துக் கொண்டீரே, நன்றி.
ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அல்லேலூயா. உம்மை நம்பும் மனிதர்களை நீர் வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா. நீரே அவர்களுடைய தலைகளை நிமிர செய்கிறவராக இருக்கிறீர். உம்மை நம்புகிற மனிதன் பாக்கியவான். உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற எங்களையும் சரி, கீழ்ப்படுகிற அனைத்து உம்முடைய ஜனங்களையும் பாக்கியவான்களாக வைத்திருக்கிறீரே. உமக்கே மகிமை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருப்பேன்.
அன்பை நம்புகிற உம்மை நம்புகிற ஜனத்தை பாக்கியவான்களாக இருக்க செய்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரே. நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரே, உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. உம்முடைய வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கின்றது. அது அணுவையும் மூனையும் இருந்தாக பிரிக்கிறதாக இருக்கின்றது. உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் பிதாவாகிய தேவனே, உடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கும்படி எங்களுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக. உடைய வார்த்தைகளை கேட்டு பிதாவாகிய தேவனை நாங்களுடைய வார்த்தையில பெருகி அதன்படி நடக்க மற்றவர்களுக்கு ஒப்பாகும் கனிதரும் மரமாகவும் இருக்கும்படியாக எங்களை நீர் வழி நடத்துவீராக.
எப்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி லிதியாளினுடைய இருதயத்தை திறந்த தேவன் தாமே இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்கும்படியாக ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்து நீர் தாமே அவர்களை உம்முடைய வார்த்தையினால் நிரம்பும்படியாக செய்வீராக. யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெகோவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நாம் எல்லோருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையில, இந்த அருமையான ஓய்வு நாளிலே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துற நாள்ல உங்க எல்லாரையும், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் எஜமானர் யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினால இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தரோட கிருபையால நல்லா இருக்கும். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கடந்த ஓய்வு நாள்ல நம்ம விசுவாசம், உண்மை விசுவாசம் என்றால் என்ன என்ற தலைப்பை ஆரம்பித்தோம். அதில் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று பார்த்தோம். அப்புறம் எப்படி கவுண்டர்ஃபிட் விசுவாசம், தவறான விசுவாசம், அதை குறித்து பார்த்தோம். ஒரு சிலர் விசுவாசம் என்றால் நம்பிக்கை என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் விசுவாசம் என்றால் அது ஒரு உணர்வு என்றும், இன்னும் சிலர் விசுவாசம் என்றால் ஒரு சபை, அவங்க போற சபை தான் அது விசுவாசம் அப்படின்ட்டு பல, இன்னும் அநேக தவறான கருத்துக்கள் விசுவாசத்தை குறித்து பரவலாக இருக்கிறது. இதை நம்ம கடந்த ஓய்வு நாளிலே பார்த்தோம். ஆனால் உண்மையான விசுவாசம் என்றால் என்ன, அத இன்னைக்கு இந்த ஓய்வு நாள்ல நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தையை நான் பகிரும்படியாக என்னை நியமித்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாம் உம்மால் கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என்னை ஆட்கொண்டு ஆளுகை செய்து என்னை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமானர் யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் என் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உண்மை விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்திற்கான சரியான விளக்கம் வேதம் தருகிறதா? அது எங்கே இருக்கிறது?
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தின் அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரம் தேவனின் மிகப்பெரிய ஊழியக்காரர்களின் விசுவாசம் எப்படி பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்ய மற்றும் கடுமையான சோதனைகளை தாங்க அவளுக்கு உதவியது என்று விளக்குகிறது. இது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். மேலும் இந்த அதிகாரம் அநேகருக்கு விசுவாசத்தை குறித்து மிகவும் ஊக்கமளிக்கிறது. உண்மையான விசுவாசம் வேண்டும் என்று விரும்பும் அனைவரும், உண்மையான விசுவாசம் வேணுமா? அப்ப அவ்வப்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். விசுவாசம் என்னும் வார்த்தை சுமார் 24 முறை இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார் என்றும் எபிரேயர் 11:2 சொல்கிறது. ஆக நம் முன்னோர்கள் விசுவாசம் என்றால் என்னவென்று நன்கு அறிந்ததினால்தான் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசம் என்றால் என்ன என்று இந்த விளக்கத்தை பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசம் என்றால் என்ன என்று நன்கு புரிந்ததனால்தான் நம் முன்னோர்கள் முற்பிதாக்கள் நற்சாட்சி பெற்றார்கள். தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றார்கள். நீங்கள் எதையாவது நம்புகிறீர்கள் என்றால், அதாவது எனக்கு ஐடியில் வேலை கிடைக்கும், நான் வெளிநாடு செல்வேன், நான் இந்த பிளாட்டை விற்பேன், நான் இந்த பிளாட்டை வாங்குவேன், இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு என்ன நம்பிக்கை? கடன் தொலை எல்லாம் போகணும். அப்புறம் கிஷோருக்கு என்ன நம்பிக்கை? சோனியாக்கு என்ன? ஆடு வர போச்சு. ஓகே, நான் கர்த்தரின் சித்தத்தை செய்து முடிப்பேன். யாராவது சொல்றீங்களா? எஜமான யெஷுவா ஹமஷியா வரும்பொழுது நான் அவருடன் எடுத்துக் கொள்ளப்படுவேன். யாராவது சொல்றீங்களா? எல்லாம் நீங்க என்ன நம்புறீங்க அப்படின்னா, எல்லாம் உலகப்பூர்வமா தான் சொல்லுவாங்க. எனக்கு ஐடில வேலை கிடைக்கும், நான் வெளிநாடு போவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தர் கூட இது மாதிரி சொல்ல மாட்டாங்க. நான் கர்த்தரோட சித்தத்தை செய்து முடிப்பேன், கர்த்தரோட வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு யாராவது நீ போய் கேளு பாருங்க. கொஞ்சம் இது ரெண்டு யாராவது சொல்றாங்களான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. எனவே அதான் முக்கியமானது. நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிப்பேன், நான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்று நாம் நம்புகிற காரியங்களை உறுதியாய் விசுவாசிப்பது
விசுவாசமாகும். இப்ப எப்படி சொல்லுங்க, ஐடி எனக்கு உறுதியாய் வேலை கிடைக்கும், நான் உறுதியாய் வெளிநாடு செல்வேன், நான் உறுதியாய் இந்த பிளாட்டை விற்பேன், நான் இந்த வியாதியிலிருந்து எனக்கு உறுதியாய் விடுதலை கிடைக்கும், நான் கர்த்தரின் சித்தத்தை உறுதியாய் செய்து முடிப்பேன், நான் கர்த்தருடைய வருகையில் உறுதியாய் எடுத்துக்கொள்ளப்படுவேன். உறுதியா நம்ம நம்புறத உறுதியா நம்புறதுதான் விசுவாசம். அதான் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். நம்ம நம்புறதெல்லாம் உறுதியா விசுவாசம், அதான் விசுவாசம். எப்படி உறுதியாய் விசுவாசிப்பது? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வைத்துதான். உபாகமம் 28:1-2 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்புறம் ஒரு 14 ஆசீர்வாதத்தை சொல்வார் கர்த்தர். நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 14 வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். எப்ப இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நம்மளுக்கு பலிக்கும்? நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பலிக்கும். செவி கொடுத்து அதன்படி நடக்கும் போதுதான். செவி கொடுத்தா மாத்திரம் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். Not only hearers of the word but doers of the word. கேட்கிறவர் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர் மாத்திரம்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள்லாம் பலிக்கும். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருந்தால்தான் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய செய்கைகளை, நம்முடைய நம்பிக்கைகளை எல்லாம் நம்மளுடைய சித்தத்தினால, யோசனைனால, நம்மளுடைய பலத்தினால, நம்மளுடைய அறிவினால அது செய்யும் போது அது உறுதிப்படுமா? மாறாக நம்முடைய யோசனைகள் எல்லாத்தையும் கர்த்தருக்கு கையில ஒப்பு கொடுத்தா அப்போது நம் யோசனைகள்லாம் உறுதியா கிடைக்கும், உறுதிப்படும். அல்லேலூயா. என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவன் வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இவரையே 13:8 நேற்று இன்றும் மாறாதவர். இந்த வசனங்கள் எல்லாம் படித்து நன்றாக தியானித்து புரிந்து கொள்ள வேண்டும். படிச்ச வசனங்கள் எல்லாம் படித்து
நன்றாக தியானித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 1:2 வித்தியாசம் இது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த புரிதல் எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது நாம் உறுதியாய் விசுவாசிப்போம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்ப ஆசீர்வாதம் பார்த்துட்டு அதுக்கான வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ளும் போது நம்முடைய விசுவாசம் உறுதியா இருக்கும், அல்லது விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம். மேலும் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. என்னென்னலாம் காணப்படாதவைகள்? தேவனை யாராவது பார்க்க முடியுமா? அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யாரும் அவரை பார்க்க முடியாது. பரலோகம் பிதாவின் வலது பாசத்தில் நிஜமான விசுவாசியா அவங்களுக்கு பிதாவை சுற்றி கேருபீன்களும் சேராவின்களும் பிதாவும் நிஜமானவர்களுக்கும் முன்பாக 24 மூப்பர்கள், அநேக தூதர்கள், இதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்புறம் எருசலேமில் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது, அது வரப்போற காரியம். காத்து கூட நம்ம பார்க்க முடியுமா? ஆனா அந்த காத்தோட கிரியையை நம்ம பார்க்க முடியல. அடிச்சு போட்டு தம்சம் பண்றது அதை பார்க்க முடியல. அதே மாதிரி தேவனை பார்க்க முடியாது, ஆனா அவரோட கிரியையை பார்க்க முடியுமே, அனுபவிக்க முடியுமே, உணர முடியுமே, ருசி பார்க்க முடியுமே இல்லையா? இவைகள் எல்லாம் காணப்படாதவைகள். தேவன், பரலோகம், காற்று, இவைகள் எல்லாம் காணப்படாதவை. ஆனால் இவைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கிறது இல்லையா என்று நம்புவதுதான் விசுவாசமாகும். இயேசு கிறிஸ்து யோவான் 20:29 இப்படியாக சொல்கிறார்: தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். காணப்படாதவைகளின் நிச்சயமும், காணப்படாதவைகளை நிச்சயமா நம்புறது, விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறது பெரிய விஷயம், காணாமல் விசுவாசிக்கிறது அதான் உண்மையான விசுவாசம். இன்னும் சொல்ல போனால் ஆத்துமா ரட்சிப்பை இப்படிப்பட்ட விசுவாசத்தினால் தான் அடைய முடியும். 1 பேதுரு 1:8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பு எப்படிப்பட்ட விசுவாசத்தினால் வரும்? காணப்படாதவைகளை நம்புவதன் மூலமாக தான் ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கும் சொல்லிட்டு பேதுரு சொல்லுறார். காணப்படாதவைகளை நிச்சயம் என்று நம் முற்பிதாக்கள் விசுவாசித்தார்கள். ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், இவங்க எல்லாம் காணப்படாதவர்களை நிச்சயம் என்று விசுவாசித்தார்கள். எபிரேயர் 11:13-16 வரைக்கும் இவங்களோட விசுவாசத்தை கொஞ்சம்
சற்று கவனிங்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் மோசே கானான் தேசம், அவங்க அதெல்லாம் அவங்க விசுவாசித்து இந்த பூமியில அவங்க பரதேசிலும் அந்நியருமாக வாழ்ந்து மரித்தார்கள். 14 இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இப்படி அறிக்கையிடுகிறார்கள் காணப்படாதவர்களை நம்பி அதை அடையாமல் அந்நியர் பரிதேசிகளும் வாழ்ந்து மரித்தார்கள். அது என்ன உதாரணத்தை தருகிறது? என்ன அறிக்கை இடுகிறார்கள்? சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுயதேசம் எது? பரலோக ராஜ்யம், அததான் சுயதேசியம். இந்த விசுவாசம் இருந்தால் பரலோக ராஜ்யம், அதாவது சுயதேசத்தை நாடி போவார்கள். யாருக்கெல்லாம் இந்த விசுவாசம் இருக்கோ அவெல்லாம் சுயதேசம் பரலோக ராஜ்யத்தை நாடி போவார்கள். அல்லேலூயா. 15 தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவளுக்கு சமயம் கிடைத்திருக்குமே இல்லையா? அவங்க ஆபிரகாமுக்கு அவங்க தகப்பன் தேவன் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன் எல்லாரையும் விட்டு தேவன் வாக்கு பண்ண இடத்திற்கு போக சொன்னார். அது என்ன இடம்லாம் சொல்ல, அப்படியே போனாங்க. போயிட்டு சரி ஒரு சமயம் ஆபிரகாம் நினைத்திருந்தால் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வரல, நான் தகப்பன இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னா போயிருக்கலாம்ல. ஆனா தேவன் போக சொல்லிருக்கார். எங்க போக சொல்றாரு அதெல்லாம் தெரியாது. அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படி அவ்வளவுதான். 16 அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அவங்களோட சொந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்க விரும்பல. ஆனா தேவன் வாக்கு பண்ண அந்த பரம தேசத்தை அவங்க விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவன் வாக்கு கொடுத்தாருன்னா மாற மாட்டாரு, வெட்கப்படுத்த மாட்டாருன்னு நல்லாவே விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கண்டிப்பாக ஆபிரகாமுக்கு மோசேக்கு எல்லாம் பரலோக ராஜ்யத்துல அருமையான இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த முற்பிதாக்கள்லாம் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. இன்று நம் கண் முன்பாக நிறைவேறி இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் 4000 வருடத்துக்கு முன்பாக வாழ்ந்த நம் முற்பிதாக்கள் காலத்தில் நடக்கவில்லை. இப்ப நடக்கிற நம்ம கண் முன்னாடி நடக்கிற அந்தி கிறிஸ்துவ ஆட்சி எல்லாம் ஆரம்பிச்சு அநேக தீர்க்க தரிசனங்கள் நம்ம கண் முன்னாடி நடந்து நிறைவேறிச்சு. இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாம்லாம் பார்த்தாங்களா? பார்க்காமலேயே நம்ம பரலோக பரம தேசத்தை நாடி விரும்பினார்கள், நாடி போனார்கள். அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் காமிக்கப்படவில்லை. இந்த மாதிரியான அறிகுறி நம்மளுக்கெல்லாம் அதோ வேக்சினேஷன் போட்டால்தான் சாப்பிட முடியும், வாங்க முடியும். 13ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் அப்படியே நமக்கு முன்னாடி நிறைவேறலாம்.
கடைசி கால தீர்க்க தரிசனம்லாம் நம் கண் முன்னாடி அப்படியே நிறைவேறும். நம்ம விசுவாசிக்கலாம் இல்லையா? எவ்வளவு விசுவாசம், கர்த்தரோட வருகை மிக சமீபமா இருக்கு, விசுவாசிக்கலாம். ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒன்றுமே ஆபிரகாம் காலத்தில் நடக்கவே இல்லையே. அப்படி இருந்தும் அவர்கள் பரமதேசத்தையே, பரலோக ராஜ்யத்தையே விரும்பினார்கள். விரும்பி அதை விசுவாசித்து மரித்தார்கள். வா, என்ன ஒரு எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம்! நாம் முற்பிதாக்களின் விசுவாசம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயத்தின் விசுவாசமாகும். அல்லேலூயா. தேவன் கொடுத்த எந்த வாக்குத்தத்தமும் ஒரு ஆதாரம் தான். எப்படி? இதை நம்புவதுதான் விசுவாசம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று ஆதாரமாக விசுவாசிக்கலாம். ஏனென்றால் வாக்கு கொடுத்தால் அதிலிருந்து மாறுகிறவர் அல்ல, அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். பார்த்தோம்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா அத முழுவதுமாக உறுதியாக விசுவாசிக்கணும். அது நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதான் ஆதாரம். அந்த ஆதாரம் இருக்குல்ல. ஏன்னா வாக்கு மாறவே மாட்டாரு. கண்டிப்பாக அவர் வாக்கு பண்ணதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இல்லையா? உங்களிடம் உண்மையான கிறிஸ்துவ விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஆதாரங்களை தேட தேவையில்லை. உங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. இந்த மாதிரியான ஆபிரகாமியான விசுவாசம் இருந்தா ஆதாரம் நம்மளுக்கு தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் சில பேருக்கு அந்த விசுவாசம் இல்லாத இருக்குது. குறிப்பா உதாரணத்துக்கு யோசுவா அவருடைய எதிரிகிட்ட யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்வார், நீ உன்னுடைய எதிரிகள் மேல் ஜெயம் கொள்வாய். யோசுவா கேட்பார், நான் எப்படி நம்புறது? ஒரு கர்த்தர் அவர் அடையாளத்தை சொல்வார். சூரியனை ஒரு 12 மணி நேரம் அப்படியே சூரியனும் சந்திரனையும் 12 மணி நேரம் அப்படியே நிறுத்துவார். அந்த அடையாளத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், நீ உன் எதிரியின் மேல் ஜெயம் கொள்வாய். அதே மாதிரி அவர் செய்தார். சூரியனையும் சந்திரனையும் 12 மணி நேரம் அப்படியே நகராமல் நிறுத்தினான். எல்லாம் வசனம் இருக்குது. யோசுவா புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில். பழைய ஏற்பாட்டில் சில பேருக்கு அவர் தேவனுக்கு தெரியும், அவருடைய சித்தத்தை நிறைவேறதுக்கு சில ஆதாரங்களை காமித்தார். ஆனா நம்மளுக்கு அந்த ஆதாரங்கள்லாம் பார்த்த நமக்கு எப்படி தேவன் நடத்திட்டு வந்தாரு, இஸ்ரவேலர்களை எப்படி விடுவித்து நடத்தி வந்தாரு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. எவ்வளவு அற்புதம் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு அற்புதங்கள் செய்த அற்புதமா அப்படின்னு நடத்திட்டு வர்றாரு. அப்ப இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா நமக்கு? அனாதி தேவனே நீர் எனக்கு கிடைக்கலாம், உடைய நித்திய பொய்களே எனக்கு ஆதாரம். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று நம்புவதற்கு அநேகருக்கு விசுவாசம் இல்லை. பொருள் சார்ந்த உலகில் சிக்கிய பில்லியன் கணக்கான மனுஷர்களுக்கு தேவன் வெகு தொலைவில் தெளிவற்றவராக விசித்திரமாக தெரிகிறார். யாருக்கு? இந்த பொருள் சார்ந்த உலகத்தானுக்கு தேவன் எப்படி தெரிகிறாராம்? தெளிவற்றவராக
விசித்திரமாக தெரிகிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி தெரியணுமா? ஆனால் அநேக கிறிஸ்தவர்களோ தேவனுக்கென்று நேரம் கொடுப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, வேதத்தை தியானிப்பதில்லை, ஜெபம் செய்வதில்லை, உபவாசம் இருப்பதில்லை. ஆனால் இவைகள் அனைத்தும் தான் தேவனிடத்தில் நம்மை கிட்டி சேர்க்கிறது என்று அநேகர் அறியாதிருக்கிறார்கள். நம்ம தேவனிடத்துல நெருங்கிட்டே போகணுமா? அப்ப தினந்தோறும் வேதம் வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வசனத்தோட உள்ளான அந்த மறை பொருள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறவங்க தான், உண்மையை கண்டுபிடிக்கிறவங்க தான் நித்திய ஜீவனுக்கு போவாங்க. ஜெபம் செய்யணும், உபவாசம் இருக்கணும். இது இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மை தேவனிடத்தில் கிட்டி சேர்த்து கொண்டே போகும். இதை அநேக கிறிஸ்தவர்கள் உணராதிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இவற்றை தொடர்ந்து செய்வதை விட்டு விடுகிறார்கள். ஆரம்பத்துல அந்த ரட்சிக்கப்பட்ட போது அந்த உற்சாகத்துல வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, அப்புறம் போக போக கழுது தேய்ச்சி கட்ட ஆரம்பிச்சு. அது மாதிரி கதையா இன்னும் கூட பண்ணாரு. அது மாதிரி கதையா தொடர்ந்து ஜெபம் பண்றதெல்லாம் விட்டு விடுகிறார்கள். பின்னர் அவர்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் விட்டுட்டு ஐயோ எனக்கு விசுவாசமே இல்லையே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. இந்த நிலையானது அவர்களை தங்கள் 5 புலன்களையே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. விசுவாசம் போச்சுன்னா அப்புறம் என்ன, சொந்த அறிவு, சொந்த பலத்தை தான் நம்பணும். அதனால அதே மாதிரி பழையபடியே சொந்த அறிவு, சொந்த பலத்தை வச்சு அவங்களுடைய காரியங்கள்லாம் மேற்கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படியாக இவர்கள் சுயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அநேக கிறிஸ்தவர்கள் சுயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பார்வையற்றவராக இருந்தால் நிச்சயமாக யாரும் கார் ஓட்டுவதை கருத்தில் கொள்ள மாட்டார்கள் இல்லையா? கண்ணு தள்ளி காரை ஓட்டுறதுக்கு ஏதாவது நினைப்பாங்களா? 2 கொரிந்தியர் 5:6 வசனத்தை சற்று கவனியுங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். யாரு? உண்மையான கிறிஸ்தவர்கள். எப்படி நடப்பாங்க? அவங்க பார்த்து, தரிசித்துனா பார்த்து, அவங்க பார்க்கறபடி நடக்காமல் விசுவாசித்து காணப்படாதவர்களை உறுதியாக விசுவாசித்து நடக்கிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். உண்மையான விசுவாசத்தை பயிற்சி செய்வது என்பது நாம் பார்ப்பதை அலட்சியமாக செய்ய கற்றுக்கொள்வதாகும். நம் பார்ப்பதை எல்லாம் டிஸ்ரிகார்ட் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கும். இப்படி இருக்குது சூழ்நிலைலாம், எப்படி நான் அதை சமாளிக்க போறேன், அந்த மாதிரி அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வரும்போது அதை நம்ம என்ன பண்ணணும்?
டிஸ்ட்ராக்ட், அலட்சியப்படும். ஏன் இப்ப நம்ம உலகத்துல பார்க்குற அத்தனை விஷயத்தையும் பெருசா நடக்கக்கூடாது, நினைச்சிக்க கூடாது, அலட்சியமா தான் பார்க்கணும். ஏன்னா இந்த உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் என்று 1 யோவான் சொல்றாரு. உலகத்து மேல அந்த நாட்டம் போச்சுன்னா அவ்வளவுதான். அதனால நம்ம இந்த உலக காரியங்களையும் இந்த தவறான எண்ணங்கள், அந்த தவறான எண்ணங்கள் யார் கொண்டு வருதுன்னா சாத்தான் கொண்டு வரும். அதை அலட்சியப்படுத்தணும், டிஸ்ரிகார்ட் பண்ணணும். ஆங்கிலத்தில் சொல்லுங்க. இதுதான் விசுவாசத்தை பயிற்சி விற்பதுனால. இப்படி பயிற்சி செய்யும் போது நம்ம விசுவாசம் அதிகரித்துக் கொண்டே போகும். தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை எப்பொழுது நிறைவேற்றுவார் என்பதற்கும் நம்முடைய பார்வைக்கு எப்படி நடத்துவாரு, எப்ப நடத்துவாரு சம்பந்தமே இல்லை. தேவன் நியமித்த சரியான நேரத்தில் தான் அதை நிறைவேற்றுவார். கிறிஸ்தவர்கள் தாங்கள் பார்ப்பதை வைத்து நடப்பதில்லை என்பதை 2 கொரிந்தியர் 5:6 வெளிப்படுத்துகிறது. இல்லையா? தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறார்கள். உதாரணமாக, பார்வை இல்லாமல் கார் ஓட்டுவதை நாம் கருத்தில் கொள்ளாதது போல ஒரு கிறிஸ்தவன் தரிசித்து நடப்பதற்கு அனுமதி இல்லை. உண்மையான கிறிஸ்தவன் அவனுடைய பார்வை தெரிகிற இதெல்லாம் நம்பி அதன்படி நடப்பதற்கு அனுமதி இல்லை. விசுவாசத்துல தான் நடக்கும். இதை செய்வார், நிச்சயமாக நடக்கும். எல்லா காரியமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் அப்படின்னு உண்மையான கிறிஸ்தவர்கள் விசுவாசித்து நடக்கணும். தரிசித்து நடக்கக்கூடாது. தரிசித்து நடக்கிறதுக்கு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி இல்லை. ஒரே இரவில் இந்த உண்மையை கற்றுக்கொள்வது என்பது சாத்தியமில்லை. எந்த உண்மையை? தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிற அந்த விசுவாசத்தை ஒரே நாள்ல ஒரே இரவுல நம்ம கற்றுக்கொள்ள முடியாது, சாத்தியமில்லை. விசுவாசத்தின் தவறான கருத்தை மாற்றுவது என்பது வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசம் ஒரு உணர்வு. விசுவாசம் சர்ச்சுக்கு போனா அதான் விசுவாசம். அதெல்லாம் மாற்றத்துக்கு வாழ்நாள் ஃபுல்லா முழுசா நம்ம பயிற்சி செய்துட்டே இருக்கணும். வேத வாசிப்பு, வேதத்தை தியானிப்பது, ஜெபம் செய்வது, உபவாசம் இருப்பது, இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய கிரியைகள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகையால் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 4:24 விளக்குகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, ஏன் என் வியாதி சுகம் அடையவில்லை என்று அநேகர் வருத்தப்படுகிறார்கள். ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, தேவைப்படும் போது ஏன் தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கவில்லை என்று அநேகர் வியப்படைகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவ ஆவியிலிருந்து வரும் விசுவாச பற்றாக்குறை இருக்கிறது. விசுவாச பயிற்சி எப்படி செய்யணும்? நம்ம பார்த்ததெல்லாம் அலட்சியப்பட்டுட்டே வரணும். அப்படி பயிற்சி செய்தால்தான் விசுவாசம் அதிகரிச்சுட்டே போகும்.
அப்படி செய்யாதவங்களுக்கெல்லாம் அந்த விசுவாச பற்றாக்குறை இருக்கிறது. விசுவாசம் இருந்தால் இவர்கள் சுகம் பெற்று விடுதலை அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று உறுதி, திட நம்பிக்கை, ஆதாரம் இவர்களுக்கு இருக்கும். முத்துக்கார மாதிரி இருக்கா? எனக்கு இருக்கு. ஒரே நாள் வரல, எக்கச்சக்கமான 4 வருஷம் அந்த பயிற்சி செய்துதான் அந்த விசுவாசம். அதுவும் முழு இன்னும் அது நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை பயிற்சி செய்யணும். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்தால்தான் பரிபூர்ண விசுவாசம் பெற முடியும். இந்த ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன்னரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும் என்று இந்த விசுவாசம் உள்ளவர்கள் முன்கூட்டியே அறிவார்கள். இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விசுவாசத்தை தரித்திருந்தார். விசுவாசம் என்பது தேவ ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியால் கிடைக்கும் கனி விசுவாசம் என்பது. கருத்தரித்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து தேவனின் ஆவியால் பரிபூர்ணமாக நிரப்பப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து மேரியோட வயிற்றில் இருக்கும் போதே, கருத்தரித்த போதே, அப்பத்திலிருந்தே தேவனின் ஆவியால் பரிபூர்ணமாக நிரப்பப்பட்டிருந்தார். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லலாம். எனக்கு இப்ப திடீர்னு அது தோணுது. இந்த வார்த்தை நான் சொல்லணும். மேரியும் கர்ப்பமா இருக்கும்போது யோசேப்பு எல்லாம் அவளோட சகோதரி எலிசபெத், சகரியா, யோவானோட தாய் தகப்பனை பார்க்க போவாங்க. மேரி எலிசபெத்தை பார்த்த உடனே அந்த மேரியோட வயிற்றுல இயேசு அப்படியே துடி குதிப்பார். இது தேவனுடைய ஆவியால் பரிபூர்ணமாக நிரப்பப்பட்டிருக்கிறார் காட்டுதா இல்லையா? வசனத்துல இருக்குது. நான் ஒன்னும் கதையா சொல்றேன், இந்த சம்பவம் வசனத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து தேவனின் ஆவியால் பரிபூர்ணமாக நிரப்பப்பட்டிருந்தார். கருவில் இருக்கும் போது இதனால் தேவ ஆவி வல்லமையின் முக்கியத்துவத்தை பற்றி மிகப்பெரிய புரிதலை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். இதற்கு தான் இயேசு கிறிஸ்து யோவான் 5:30 இப்படியாக சொல்கிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி பரிபூர்ணமாக இருந்தால்தான் இப்படியாக சொல்ல முடியும். சுத்தமா அந்த சுயமே மரித்து போகும். என்னால் ஒன்றும் செய்ய முடியும். பிதா என்ன சொல்றாரோ, என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் நான் செய்யறேன். அந்த பரிசுத்த ஆவின் பரிபூர்ண புரிதலை புரிந்து வச்சிருக்கிறார் இல்லையா? மேலும் இயேசு கிறிஸ்து யோவான் 14:10 இப்படியாக சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்கிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அல்லேலூயா. பிதாவின் ஆவியின் வல்லமையால் தான் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் நிறைவேற்றினார். பிதாவின் ஆவியின் பிரசனம் தான் அற்புதங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவை அனுமதித்தது என்று
முழுமையாக புரிந்து கொண்டார். யாரு? இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டார். பிதாவின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் இல்லாம ஒண்ணுமே அவரால் செய்ய முடியாது என்று நன்றாக புரிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் காரணமாக அவரிடம் இருந்த விசுவாசத்தின் கனியை இயேசு கிறிஸ்து சரியாக முழுமையாக பயன்படுத்தினார். சந்தேகம் இல்லாமல் தேவன் இயேசு கிறிஸ்துவிற்கு மிகப்பெரிய அளவில் விசுவாசத்தின் மரத்தை கொடுத்திருக்கிறார். இதனால் தான் இயேசு கிறிஸ்து உலகின் இரட்சகராக தனது தியாகத்தின் நிமித்தம் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்தையும் சகித்துக் கொண்டு ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. இந்த உண்மையான விசுவாசம் என்றால் என்ன என்ற தொடர்ச்சியை அடுத்த ஓய்வு நாளிலே நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவே, சீக்கிரம் வந்து உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதிலே எங்களையும் கூட்டி சேர்த்துக் கொள்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. இது காமிச்சாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் விசுவாசத்தை குறித்து. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைய கேட்ட வார்த்தையின்படி தேவன் தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில தோன்றுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இதுவே மெய்யான விசுவாசமாக இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தினால் தான் நீதிமான் என்ன பண்ண முடியும்? பிழைக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் நீதிமான் பிழைப்பதில்லை. ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் ஒருபொழுதும் பதற மாட்டார்கள். பதற்றம் அடைகிறவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். ஆகவே நாம் தேவனை முழுவதுமாக விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையினால் தேவனே நம்மை நீதிமான் என்று எண்ணத்தக்கதான விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிய கதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிய கதராதே. கனிகாரி திகையாதே விசுவாசியே. கனிகாரி திகையாதே விசுவாசியே. கனிவாரி ராமேரை கைவிடாதே. கனிவாரி ராமேரை கைவிடாதே.
விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் பதறக்குமா கூடாமல் இருக்கிற அந்த இருதயத்தை தேவன் தம்மிடத்துல தரும்படி கண்களை மூடி எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் தேவன் ஆகிய கர்த்தாவே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்தவரே, பெயர் சொல்லி அழைத்து எங்களை உடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தி செல்லுகிறவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறதே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் செய்த அந்த வாக்குத்தத்த மலைகள் பெயர்ந்து போகும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, பூரணப்பட்ட விசுவாசமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே, யெஷுவா ஹமஷியாவை நீர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பீரோ என்று வார்த்தை சொல்லுகிறதே. நாங்கள் விசுவாசத்தின் குறைவுள்ளவர்களாக இல்லாதபடிக்கு விசுவாசத்தின் நிறைவாக இருக்கிற உதவி செய்வீராக. எங்களிடத்திலே விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் நீர் ஒருவரே என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தின் அளவை பெருகச் செய்து ஆண்டவரே, உடைய வார்த்தைகளின் மூலம் எங்களுக்கு நீர் புத்தி சொல்லி வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்திற்கும் மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, இந்த நாளில விசேஷமாக ஆண்டவரே, ஆப்கானிஸ்தான்ல ஆண்டவரே நடக்கக்கூடிய கொடூரமான ஆண்டவரே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். அந்த ஜனத்திற்காக ஆண்டவரே, அங்க இருக்கிற நல்ல இஸ்லாமியர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜனங்களை ஆண்டவரே சமாதானத்தோடு தங்க செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களை பாதுகாக்கட்டும். அங்க இருக்கிற பெண்கள், அங்க இருக்கிற சிறுவர்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, அங்க இருக்கிற ஜனங்களை நீர் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. இடத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உடைய பாதுகாப்பு மதில் ஆண்டவரே அந்த இடத்துல எழும்பட்டும். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே பாதுகாக்கிறவர் என்று அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீர் ஆப்கானிஸ்தானிலே செய்வீராக. பிதாவாகிய தேவனே, யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே உதவி செய்வீராக. ஆயிரம் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக செய்வீராக. எல்லா துதிகர மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரமே செலுத்தி மீட்பெரும் ரட்சகருமாகிய எங்கள் யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம். மனமகிழ்ச்சியோடு இந்த மனமகிழ்ச்சி நாள்ல, சந்தோஷமான நாள்ல மறுபடியுமாக தேவனுக்குள்ளாக சமாதானத்தை நடனமாடிக்கொண்டும் உற்சாகத்தோடும் செலுத்திக் கொள்வோம்.